ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெப்டோவில் ஒரு ஆர்டர் வந்து போட்டோம். ஓகேங்களா? ஸோ என்ன போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் வந்து 1 kg வந்து 2 ஐட்டம் வாங்கணும். இதோ பாருங்கள், இது ஒரு 1 கிலோவா, அது ஒரு 1 கிலோவா, மொத்தம் 2 கிலோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடி ஃபிங்கர் வந்து வாங்கணும். அந்த லேடி ஃபிங்கர் அம்மா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பாரு. ஓரளவுக்கு ஓகேவா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ. ஓகேங்களா? 1/2 கிலோ அது பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து 1/2 கிலோ எவ்வளோ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 ரூபா. அது இல்லாமல் முள்ளங்கி வந்து ஒயிட் ரேடிஷ் இருக்கு இல்லையா? இந்த ஒயிட் ரேடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கிலோவா, பட் 25 ரூபா இந்த ஒயிட் ரேடிஷ்ஷு. இந்த ப்ரைஸோடு சேர்த்தே நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒயிட் ரேடிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக தான் தெரியுதா உங்களுக்கு வீடியோவில். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேடிஷ் வந்து 1/2 கிலோவாம். ஓகேங்களா? 1/2 கிலோ 25 ரூபா. அப்புறம் வந்து இந்த ஆனியனோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்த்து 92 ருபீஸ் வந்திருக்கு. அது இல்லாமல் சன்லேண்ட் ஆயிலு, சரிங்களா? ஈவன் உஜாலா, இது வந்து பார்த்தீங்கன்னா உஜாலா பிரிஞ்சால்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. உஜாலா பிரிஞ்சால்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கத்திரிக்காய் எவ்வளோன்னா 1/2 கிலோ வந்து 52 ரூபா, 52 ருபீஸ் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்சிக் பிஸ்கெட்டு. நிறைய பேர் கேட்பீங்க, கடையிலேருந்தா இது எல்லாமே விற்கிதே, இது எதுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ நார்மலாக இந்த பார்லே ஹைடென்சிக்கு பிஸ்கெட் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ கிராம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 100 கிராம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். 100 கிராம்ஸ் 30 ருபீஸ் போட்டிருக்கா. பட் நான் இதை ஆன்லைனில் வாங்கினோன்னே 26 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து இது ரொம்ப வருஷமாகவே இந்த பிஸ்கெட் வந்து ரொம்ப பிடிக்கும். சாக்கோ சிப் குக்கீஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக நான் ஒர்க் பிளேஸ்க்கு போனால் கூட இது மாதிரி பிஸ்கெட்லாம் வாங்கி ஹேண்ட்பேக்கில் போட்டு போயிடுவேன். ஃப்ரீ டைம்லலாம் சாப்பிடுவேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், இந்த பிஸ்கெட் ஹைடென்சிக் பிஸ்கெட். என்னோடய ஃபேவரட் பிஸ்கெட்ஸில் இது ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் பிஸ்கெட்னு சொல்லலாம். ஓகேங்களா? இட்ஸ் 26 ருபீஸ்க்கு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஃபேண்டசி இது கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் சில டைமில் ட்ரெயின் ட்ராவல்லாம் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு பாக்ஸ் வாங்கி எடுத்துகிட்டு போயிடுறது. ட்ரெயினில் போகும்போதே அப்படியே வெளியே ஜன்னல் ஓரத்தில் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இது மாதிரி பிஸ்கெட்ஸ்லாம் ஒன்று தான் சாப்பிட்டு போவேன். எனக்கு இந்த பிஸ்கெட் அதுதான் ஞாபகம் வருது. இந்த பிஸ்கெட் பார்த்தோன்னே இந்த ட்ராவல் டைம் தான் ஞாபகம் வருது. பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இந்த பிஸ்கெட் எப்போவுமே என் கூட இருக்கும். இந்த பிஸ்கெட் இல்லை, இது ஃப்ரெஷ்ஷாக இப்போ வாங்கினது. நான் இந்த பிராண்டை சொல்கிறேன், டார்க் ஃபேண்டசி அப்படின்ற ஒரு கம்பெனியை சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது கூட நான் ரொம்ப வருஷமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 இயர்ஸ் தான் இந்த பிஸ்கெட் சாப்பிட்றேன். இந்த பிராண்ட் பிஸ்கெட் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு அந்தளவுக்கு நல்லா தான் இருக்குது. எந்த ப்ராப்ளம்லாம் வரல. டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த பிஸ்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இதோட எம்ஆர்பி என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? 275 கிராம்ஸு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்களே பாருங்கள், 170 ருபீஸ் போட்டிருக்கா. பட் வந்து நான் ஆன்லைனில் ஜெப்டோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகேங்களா? ஜெப்டோன்னு சொல்கிறேனே, இந்த ஜெப்டோனா என்ன ஜெப்டோன்னா அது இந்த ஜெப்டோ தான். இங்கே பாருங்கள், இதில் போட்டிருக்கு பார்த்தீங்களா ஜெப்டோன்னு சொல்லிட்டு. ஜெப்டோன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்பை தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி வந்து நான் ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ணுறேன். ஒரு க்ராசரிஸ்னால் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் ஜெப்டோவில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்காக தான் காமிச்சேன், ஜெப்டோன்னு சொல்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜெப்டோவில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதுனால இது எனக்கு என்ன ப்ரைஸ்க்கு கொடுத்தாங்கன்னு நான் சொல்கிறேன். இது வந்து 170 ருபீஸ்ன்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? நான் வந்து 93 ருபீஸ் தான் வாங்கியிருக்கேன். எனக்கு ஆன்லைனில் வந்து 93 ருபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் பேக்ஸ் மாதிரி உள்ளே கொடுத்துருப்பாங்க. இண்டிவிஜுவல் பேக்ஸ் இதை பாருங்கள், மென்ஷன் பண்ணியிருக்காங்க 22 பேக்ஸ். இதுக்குள்ளே 22 பிஸ்கெட் இருக்கும். ஓகேங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்கெட்டை இது
தென் வந்து பார்த்தீங்கன்னா உதயம் கிராம் தால். உதயம் வந்து ஒரு நல்ல கம்பெனி. தால் ஐட்டம்ஸ்லாம் வந்து உதயம் இதை நாங்கள் மோஸ்ட்லி வாங்குவோம். எனக்கு குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உதயமில் வந்து பார்த்திங்கன்னா கிராம் தால் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம்ஸ். ஓகே, இதை போட்டிருக்காங்க பாருங்கள், 250 கிராம்ஸு. இது எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 37 rupees அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, உதயமோட கம்பெனியில் கிராம் தால் வாங்கியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சன்லேண்ட் வாங்கினேன். சன்லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பேக்கெட்டில் தான் வருது. ரொம்ப ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் பேக்கெட்டில் தான் வருது சன்லேண்டு. இன்னும் இப்படி திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள், அதோ இங்கெல்லாம் இந்த சைட்லலாம் பாருங்களேன், அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது ஆயில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு 1 லிட்டர் பேக்கெட்டு. ஸோ இது வந்து 111 ப்ரைஸில் வாங்கியிருக்கேன், 111 rupees இது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு, அது இதெல்லாம் தான் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கோம். டோட்டலாக ஒரு 10 ஐட்டம்ஸ் வாங்கினோம். ஓகேங்களா, ஸோ 10 ஐட்டம்ஸ் என்னென்னதுன்னா அந்த வெண்டைக்காய் வாங்கியிருக்கோம் இல்லையா அது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடென்சிக் பிஸ்கெட்டு 2, டார்க் ஃபேண்டசி 3, பீட்ரூட் 4, கிராம் தால் வந்து 5, 6, 7, 8, 9, 10. ஓகேங்களா, சரி இந்த ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜெப்டோக்கு வந்து ஏதோ 3 வயசு ஆகிடுச்சான். ஜெப்டோ டர்ன்ஸ் 3ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு gift பேக் ஒன்று கொடுத்தாங்க. அதை நான் காமிக்கிறேன் இந்த வீடியோவில். நான் சொன்னேன் இல்லையா, இந்த 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 ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். அரௌண்ட் 500 rupeesக்கு பில் வந்துடுச்சு. இது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இதான் ஒரு gift பாக்ஸாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஜெப்டோன்னு போட்டு பார்ட்டி மிக்சர்ஸ் அப்படின்னு போட்டு இருந்துச்சு. செலிப்ரேட்டிங் வித் அப்படின்னு சொல்லிட்டு சில கம்பெனி நேம்லாம் மென்ஷன் பண்ணியிருந்துச்சு. ஓகேங்களா, பட் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இந்த gift பாக்ஸ். இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேங்களா, அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன் அந்த gift பாக்ஸை. இதுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சுன்றதை காமிக்கிறேன். ஓகேங்களா, 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் எனர்ஜி ட்ரிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியில் நான் எனர்ஜி ட்ரிங்க் குடித்ததே கிடையாது. இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல டேஸ்ட் வைஸு. ஓகேங்களா, பட் இதோட ப்ரைஸ் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா 60 rupeesன்னு போட்டிருக்காங்க. யூஸ் பைன்னு போட்டுட்டு நவம்பர் 1 யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. 60 ரூபா ப்ரைஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் இது என்னென்னா இந்த கம்பெனியும் குடிச்சதில்ல, இந்த எனர்ஜி ட்ரிங்க்லாம் குடிச்ச பழக்கமே இல்லையா. சரி, எதுக்கும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்போம், யாருன்னா தெரிஞ்சவங்க வந்தால் கெஸ்ட்டு வந்தால் கொடுக்கலாம். பட் இதை நான் குடிக்க மாட்டேன். ஓகேங்களா, இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஐட்டம். இது என்ன ஐட்டம்னே எனக்கு தெரியல. ஏதோ சால்சான்னு போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது என்னவா இருக்கும்? ஏதோ வீபா சால்சான்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆக்சுவலி இது டொமேட்டோ சாஸ்ன்னு நான் கெஸ் பண்ணுறேன். ஏன் இது நான் டொமேட்டோ சாஸ்ன்னு கெஸ் பண்ணுறேன்னா இது மேலே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி 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 டிசைனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்படி ஒரு கெஸ் பண்ணுறேன், இது டொமேட்டோ சாஸாக தான் இருக்கும். ஏதாச்சும் ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதோட ப்ரைஸ் என்ன போட்டிருக்காங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 30 rupeesன்னு போட்டிருக்காங்க. ஓகே, இது கூட ஒரு யூஸ் பை டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ச் 2025 இதை யூஸ் பண்ணிடணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது நல்லா கவர்டாக சீல்டு பேக்காக தான் இருக்குது. சரி பார்த்துக்கலாம், இது வந்து பின்னாடி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கலாம், இது சாப்பிட்டா தான் தெரியும் இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்குமா இல்லையா. அதெல்லாம் எதுவுமே ட்ரை பண்ணால் தான் தெரியும், எனக்கு தெரியல. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க, பேக்ரிஸ் கிரன்ச்சி முஸ்லின்னு சொல்லிட்டு சம்திங் கொடுத்துருக்காங்க. பேக்ரிஸ் கிரன்ச்சி முஸ்லி.
ஸோ இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வித் ஆல்மண்ட்ஸாம். ஆல்மண்ட்ஸ்னால் பாதாம்னு சொல்லுவாங்க, ரைசன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹனி, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணால் சில ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி ஏதாச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு தெரியும். ஆக்சுவலி இங்கே பிக்சர்ஸ் கூட கொடுத்துருக்காங்க, அதை இங்கே இதில் இருக்க மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது கூட நான் இந்த கம்பெனி ட்ரை பண்ணதில்லை, ஓப்பன் பண்ணி சாப்பிட்டா தான் தெரியும். பட் எப்பவுமே ஜெப்டோவில் நான் வாங்கின வரைக்கும் குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 40 rupeesன்னு போட்டிருக்கு. பட் இதுவும் இந்த பாக்ஸ்குள்ளே கிஃப்ட் பாக்ஸ்குள்ளே தான் இருந்துச்சு. ஸோ இது எனக்கு ஃப்ரீயாக தான் எனக்கு கிடச்சிச்சு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா சோல்ஃபுல்னு போட்டுட்டு 10 rupeesன்னு போட்டிருக்கு. ராகி பைட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. பொதுவாக எனக்கு ஆக்சுவலி இதெல்லாம் குழந்தைங்களுக்கு மேபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாலில் போட்டு சாப்பிட்றது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. பட் சின்ன சின்ன பசங்க போட்டு இல்லை பிளாங்காகவே இந்த கவரை பிரித்து அப்படியே சாப்பிடுவாங்க. சில பசங்க பாலில் போட்டு சாப்பிடுவாங்க. பட் இது சில்ட்ரன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், ஃபேவரட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸும் 10 rupeesன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கூட போட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஆட் நோ மைதா சாக்கோட் டு யுவர் பவுல், pour some milk and enjoy, பெஸ்ட் சர்வ்டு வித் கோல்டு மில்க்னு கொடுத்துருக்காங்க. பட் குட்டி பசங்கிட்ட கொடுத்தா எடுத்துகிட்டு ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இது. அண்ட் அப்புறம் இது என்னமோ குட்டி குட்டி பேக்கெட்டாக கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். கான்டினென்டல் ஸ்பெஷல் 100% பியூர் இன்ஸ்டன்ட் காஃபி. ஓகே காஃபி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல விஷயம்தான். இது சின்ன சின்ன சாஷெட்டில் கொடுத்தது என்னன்னா மொத்தமாக பெரிய பேக்கெட்டாக கொடுத்தா அதை கட் பண்ணிட்ட உடனே என்ன ஆகுதுன்னா காற்று போயிடுது, டக்குன்னு கட்டி போயிடுது. பட் இது சின்ன சின்ன பேக்கெட்ன்றதுனால ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேவைப்படும் போது ஒரு பேக்கெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எத்தனை பேக்கெட் கொடுத்துருக்காங்கன்னா 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கொடுத்துருக்காங்கன்னா 5 எதாவது ஸ்ட்ராங்காக குடிக்கலாம். ஒரு 5 to 10 cups வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி பவுடர் ஆக்சுவலாக இது கான்டினென்டல்ன்றது ஒரு நல்ல பிராண்ட். இது ரொம்ப ரொம்ப நல்ல கம்பெனி. இது காஃபி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் போட்டு ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு நான் வேறு ஒரு வீடியோவில். அண்டு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து க்ரீன் டீ. ஸோ யாரெல்லாம் க்ரீன் டீ குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்குலாம் இந்த க்ரீன் டீலாம் நிறைய பேர் குடிப்பாங்களா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. டெட்லே கம்பெனியோட க்ரீன் டீ. ஓகே, இந்த ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேசன் நினைக்கிறேன். இது ஜென்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இதோ இங்கே பாருங்கள், ட்ரான்ஸ்பரண்ட்டாக இந்த இடத்துல தெரியுது. ஷேவிங் பண்ணுறதுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி யாருன்னா ஜென்ஸுக்கு கொடுத்துக்கலாம். ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20 rupeesன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிஃப்டாக வந்து கிடச்ச ஐட்டம்ஸ். இன்றைக்கி ஜெப்டோவில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணனால எங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாமே வந்துச்சு. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்களுடைய ஆன்லைனில் ஜெப்டோ ஆப்பில் யூஸ் பண்ணி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் ஜெப்டோவோட ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சில டைமில் நல்ல டிஸ்கவுண்ட்டோட கூட அவங்க கொடுக்குறாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அப்புறம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்லாம் நீங்கள் இந்த சேனலில் பார்க்க முடியும். ஓகே, பாய்.